பிஷ்ர் ஹாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு பயணம் போய்கின்றார். அவருடைய மாணவரோட ஒரு ஆறு, அழகான ஒரு ஆறு, அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்கிறாரு, இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியை மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு சொன்னார். அவர் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜாலதுனா பிஸ்யூஃப், எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார். இது யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருனா இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும், எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும், எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும், அதை பற்றி அல்லாஹ்வுடைய புரிதல் அவருக்கு என்ன செய்யும் இருக்கும். அந்த புரிதல் அத்தனை பேரும் பதற டைம்ல அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைம்ல அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை அதை என்ன செய்யும் கொண்டு வரும். இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம், இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். எல்லாரும் பதறுகின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாது, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும். இதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை இப்போ நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் அவர்கள் பொறுமை, அந்த சோதனைகளில் காத்த பொறுமை, வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல. நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம். இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில கொண்டு வரப்படுவாங்க. அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்கும்னா, இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு, அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள், இன்ன அஷத்தன் நாசி பலாஅனல் அம்பியா, உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள், சும்மல் சாலிஹூன், பின்னர் நல்லவர்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள், உப்தலல் மர்வாலா கத்ரி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார், அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்.